ஸோ இது ஹாலு ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ தேய்ச்சிருக்கோம், செக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றா மிஷினில் தான் தேய்ச்சது. ஸோ இந்த மாதிரி லைட்டை வச்சு செக் பண்ணுறோம். 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரேமர் அடிக்கிறோம். ஸோ ஏஷியன் ப்ரேமர் தான் இன்டீரியர். ஸோ இதுக்கு தண்ணி வந்து 8 லிட்ரு. ஸோ இது ஒரு பெட்ரூம். ஹாலு, இது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் கார்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா எல்லாமே பாலிஷ் தான். இது ஒரு பெட்ரூம். ஸோ நார்மல் டிசைன் தான். ஸோ இதெல்லாமே நம்ம பட்டி பார்த்ததுக்கப்புறம் பேச்சருக்கு இந்த கிரில் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணணும். ஸோ இது வந்து கிச்சனுக்குள்ளெல்லாம் ஒயிட் வாஷ், இந்த ஏரியாலாம் ஒயிட் வாஷு. ஸோ இது பட்டி. இந்த இடத்துல வந்து இதிலெல்லாம் டைல்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி உள்ளுக்கையும் மச்சுக்குள்ளையும் பட்டியில் வெறும் ஒயிட் வாஷ் தான். அந்த கார்னரோட எட்ஜோடு கட் பண்ணி உள்ளுக்கு ஃபுல்லாக ஒயிட் வாஷ் ப்ரைமர் கலர். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓவராலாக ப்ரைமர் அடிச்சுட்டு எங்கேயும் பேட்ச் ஒர்க் இருந்துச்சுன்னா பேட்ச் ஒர்க் பார்க்கணும். ஸோ இதுதான் டிசைன், ஹாலில் உள்ள டிசைன். ஸோ அந்த டிசைன் தான் இதுலேயும் பெருசாக வருது. ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த பில்டிங்கோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஃபைனலி ஓவராலாக ஒரு வீடியோ போட்டுருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மிஷினில் தான் போடுவோம். பாசிட்டிவ்லாம் கையில் போட்டோம். சிவகங்கை மிஷினில் போட்டோம். இப்போ செக் பண்ணிட்டுருக்கோம் லைட் லைட்லாம். மறுபடியும் விட்டுருந்தோம்னா அந்த லைட்டை பற்றி நமக்கு பார்க்குறப்ப தெரியும். ஃபுல்லாகவே இப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரேமரே அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் மிஷினில் போட்டுக்கலாங்க. இதை கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரேமர் அடிக்கணும் தேய்ச்சிட்டு. இந்த மாதிரி ஓவராலாக லைட்டை வச்சு ஒரு செக்கப் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரேமரே அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அடுத்தடுத்து இந்த வீட்டுக்கு கலர் எடுக்கிறது வந்து எல்லாமே அடுத்த வீடியோ வரும். ஃபைனலாக ஓவராலாக நம்ம ஒரு வீடியோவும் பண்ணிடுவோம். டோட்டலாக அந்த பில்டிங் எப்படி பின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதை செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு ப்ரேமர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்.